மாடன் உலகத்திலே எல்லாமே மாறி போயிருச்சு. பச்சை குத்துவது என்னாலும் மாறாதிருக்கட்டுமே. டேட்டு தான் நான் போடுவேன், டேட்டு கூட வச்சிட்டேன் ஈஸ்வரா. டேட்டு போட எல்லாரும் இங்க வாங்க ஈஸ்வரா. ஈஸ்வரா டேட்டு போட்டு காசு பாப்பேன் உன்னால் ஈஸ்வரா. எங்க நான் மார்ச்சரியில இருந்து ஒரு சேர் அட்டை போட்டு வந்தேனே, அது எங்க? எப்பட இதான் அந்த சேரு. பணத்தை வச்சு மார்ச்சரியில் அறுக்கிறதுக்காக வச்சிருந்தாங்க. நாம இதை டேட்டு சேருன்னு இந்த ஊருக்காரங்க கிட்ட சொல்லிட வேண்டியதான். யாருக்கு தெரிய போகுது? வாங்க வாங்க வாங்க, குறைஞ்ச விலையில் பெரிய டேட்டை போட்டு தரப்படும். வாங்க வாங்க வாங்க, ஒரு டேட்டு போட்டா இன்னொரு டேட்டு இலவசம். அம்மா வாங்க, ஐயா வாங்க. அந்த காலத்துல பச்சை குத்துனாங்க, இந்த காலத்துல டேட்டு குத்துறாங்க. ஆக மொத்தம் காலம் மாறினாலும் நம்ம பழக்க வழக்கம் மாற போறதே இல்ல. வாங்க வாங்க, எல்லாரும் டேட்டு குத்திக்கோங்க. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் சீனிவாசா. ஓல்டு பீஸ். யார பத்திடி ஓல்டு பீஸ்ன்னு சொல்ற? ஓல்ட் இஸ் கோல்டு, தெரியா? ஓ, அப்போ நீங்க யங்ஸ்டர் மாதிரி டேட்டுலாம் குத்திப்பீங்களா? டேட்டுவா அப்படின்னா என்னது? பொம்மை டிவில டிட்டு பார்த்திருக்கேன், ஆனா டேட்டு கேள்விப்பட்டது இல்லையே. அது சரி, லீவ் விட்டாச்சுன்னா சின்ன பிள்ளைங்களோட சேர்ந்து இந்த பாட்டி மாதிரி ஒரே டிவி பார்த்து லூட்டி அடிக்கிறது தான் போல. என்னடி அது டேட்டு? சொன்னா தானே தெரியும். அதுவா பாட்டி? ஒரு ஆர்ட். ஆர்ட் அப்படின்னா என்ன சொல்றது? ஒரு டிசைன் போடுறது. ஒரு கையில ஒரு பூ வச்சு டிசைன் போட்டோன்னா அது அழியவே அழியாது. பூ மாதிரி போடலாம், புலி மாதிரி போடலாம், சிங்கம் மாதிரி போடலாம், நமக்கு என்னென்ன வேணுமோ. ஏன் பக்தியா ஏதாவது வரைஞ்சுக்கலாம், அழியவே அழியாது காலத்துக்கும். நீ சொல்றதை கேட்டா பச்சை குத்துற கதையால இருக்கு. கரெக்டு தான் பாட்டி, கரெக்டு தான். அந்த காலத்துல நீங்க பச்சை குத்துவீங்கல்ல, அதைத்தான் இந்த காலத்துல ஸ்டைலா டேட்டோன்னு சொல்லி குத்திக்கிட்டு இல்லைதாங்க. ஓஹோ, ஆமா, அதே குறவங்கரத்தில குத்தி விடுவாங்க. உனக்கு தெரியுமா? அந்த காலத்துல அந்த திறமை அவங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அந்த திறமைய நிறைய பேர் படிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் பண்ணி விடுறாங்க. நான் கூட 10 நாள் காலேஜ் போனேன்னா பாருங்களேன், இதை படிக்கிறதுக்கு. இவ ஒழுங்கா பள்ளிக்கூடம் கூட போக மாட்டா, இதை படிக்கிறதுக்கு காலேஜ் போனாளா? நம்ப முடியலையே. காலேஜ் கிலேஜின்னு சொன்னதில் கிளவி நமக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சுன்னு நினச்சி நம்மக்கிட்ட கண்டிப்பாக டேட்டு போட வருவாங்க. அப்போ நம்ம கைவரிசையை காட்டிட வேண்டியதான். என்ன பாட்டி, டேட்டு குத்திக்கிறீங்களா? பச்சை குத்திக்கிறியான்னு பச்சை தமிழ்ல கேட்க வேண்டியதானடி. ஆமாம் பாட்டி, உங்ககிட்ட பேசி தப்பிக்க முடியாது. ஒரு டேட்டை மட்டும் போட்டுக்கோ. என்ன கிளவிய ஆளை காணும்? அடியே, ட்ரெண்டிங் கிளவிடி நானே. சீக்கிரம் டேட்டு போடு, நான் போய் இன்ஸ்டாவில் அதை போஸ்ட் பண்ணணும். என்னது ட்ரெண்டிங் கிளவியா? இன்ஸ்டாவில் போஸ்டா? நம்மளோட ஃபாஸ்ட்டாக இருக்கும் போல. நமக்கே யூடியூப் மட்டும் தானே தெரியும், கிளவி இன்ஸ்டா வரைக்கும் போயிடுச்சு. இதோ வர்றேன் கிளவி வர்றேன். சரி, நீ டேட்டு போடும்போது நான் வீடியோ எடுத்துக்கிறேன், சரியா? என்னது வீடியோவா? வீடியோ எடுத்தா வெட்டு வெளிச்சமா தெரிஞ்சிருமே. ஆமா, நல்ல வெளிச்சமா இருந்து வீடியோ எடுத்தா தானே நல்ல கிளாரிட்டி நல்லா இருக்கும். அது வந்து பாட்டி, இது வந்து இன்விசிபிள் டேட்டோ. இன்விசிபிள் டேட்டோன்னா டேட்டா போட்டதுக்கு அப்புறமா டேட்டுவே தெரியாதோடி. அது வந்து இந்த டேட்டூ எல்லாம் வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். வீடியோ எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு கிளாரிட்டி தெரியாது, பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். டேட்டூ போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க இன்ஸ்டால போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, என்னோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் வீடியோ எங்கன்னு கேட்பாங்க, இருந்தாலும் உனக்காக சரின்னு ஒத்துக்கிறேன். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் ஊத்துற வயசுல இருந்துகிட்டு இதுக்கு இன்ஸ்டால ஃபாலோவர்ஸ் வேற. ஆமா, டேட்டு போடுறதுக்கு ஆபீஸ் இல்லையா? ஆமா, ஒரு டேட்டுக்கு 500 ரூபாய் வரும். நீங்க எவ்வளவு தருவீங்க? என்னது 500 ரூபாயா? நான்லாம் ஒரு டேட்டுக்கு வெறும் 50 ரூபா தான் தருவேன். அவன் ஒரு டேட்டுக்கு 5000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கான். ஆஃப்டர் ஆல் ஒரு 500 ரூபாய் கூட தர முடியாது, 50 ரூபா தான் தருவேன்றீங்க. உங்களுக்கு இதுல டேட்டுக்கு ஒரு ரூம் வேற. அதான் நீங்க கொடுக்க 50 ரூபாய்க்கு இந்த மரத்தடியே போதும்னு இங்கனையே பெஞ்சு தூக்கி போட்டேன். சரி சரி, சீக்கிரம் வேலையை ஆரம்பி, நான் வேற போஸ்ட் போடணும்ல இன்ஸ்டால. சரி, போஸ்ட் மாட்டம் பண்ண முன்னாடி கண்ணை முடிக்க. என்னது போஸ்ட் மாட்டமா? சாரி கிழவி, வா ஏதோ டங்க் ட்விஸ்ட் ஆயிருச்சு. கண்ணை முடிக்கோங்க. நான் டேட்டு போடும்போது நீங்க பார்க்க கூடாது. அது ஏன்டி நான் பார்க்க கூடாது? ஐயோ, நானே டேட்டு போட தெரியாம டேட்டு கடையை வச்சுட்டு ஸ்டிக்கர் ஒட்டி ஏமாத்திட்டு இருக்கேன். கிளவி நம்மள நோண்டி கண்டுபிடிக்காம விடாது போல. கையை மட்டும் காட்டிட்டு அந்த பக்கமா திரும்பி போடுங்க பாட்டி. நல்ல ட்ரெண்டிங் டிசைனா போடணும், சரியா? ஒட்ட போறது ஸ்டிக்கரு, இதுல ட்ரெண்டிங் டிசைன் வேறாம். வலிக்கலனா கிளவி சந்தேகப்படும். எதுக்கும் ஊசி வச்சு 4 குத்து நறுக்குன்னு குத்தி விட்டுற வேண்டியதான். என்னமா வலிக்குது. ச்சே, இன்ஸ்டால பார்த்தா அவங்கிட்டே போய் டேட்டு போட்டுருக்கலாம். என்னமா பொம்பளைங்கள மைக்கி பேசுறான். மைக்கி பேசுவான், அப்புறமா மைக்கி எங்கேயாவது கூட்டிட்டே போயிருவான். பரவாயில்லையா? அப்ப என் கருப்பு என்ன வருது? சுடுகாட்டுல செத்து சுண்ணாம்பா கருப்பா மாறுற வயசுல உனக்கு கருப்பு வேறையா? அட்டக்கிழவி, அட்டங்க மாட்ட போல. எந்திரிங்க பாட்டி, உங்க டேட்டுவை பாருங்க. வாவ், லவ், இந்த டேட்டூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டேட்டூவை பார்த்துட்டு எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் கூட போறாங்க. நான் வரட்டா? இப்ப போகணும்னு நினைச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லையே. என்னது நினைக்கவா?
நினைச்சா தான் ஸ்டிக்கர் கிழிஞ்சிருமே. எப்படியும் 10 நாளைக்கு தாங்கும்னு நினைக்கிறேன். நல்லா காஸ்ட்லி ஸ்டிக்கராக தான் வாங்கி ஒட்டியிருக்கேன். பாட்டி டேட்டு இப்போ தானே போட்டிருக்கேன், ஒரு 10 நாளைக்கே குளிக்காதீங்க. அதுக்கப்புறமா நீங்க குளிச்சுக்கோங்க. அப்போதான் இந்த டேட்டு 10 வருஷத்துக்கு அழியாம இருக்கும். டேட்டுக்காக நான் 10 நாள் என்ன 20 நாளே குளிக்காம இருப்பேன். சே, எப்படியோ ஸ்டிக்கர் ஒட்டி கிளவியை சமாளிச்சு விட்டாச்சு. அடுத்து வர கஸ்டமருக்கு என்ன ஸ்டிக்கர் ஒட்டலாம்? சின்னு சின்னு வாடா மண்ணு, ரொம்ப நாளா உன் தொல்லை இல்லையே நினைச்சேன். திரும்பவும் என் கடையை கண்டுபிடிச்சு வந்துட்டியா? என்ன சின்னு இப்படி சொல்லிவிட்ட? உன் கண் பார்வை என்னை பார்த்து திரும்புமான்னு நினைக்க நேரத்துல உன் கையே என் மேல படும்னு தெரிஞ்சா நான் அந்த இடத்துக்கு வராம இருப்பேனா? எனக்கும் டேட்டு போட்டு விடு சின்னும். என்னது, உனக்கும் டேட்டு போடுமா? பாக்குறதுக்கு நீ தான் சின்ன பையன் மாதிரி இருக்க, என்னை பார்த்து சின்னுன்னு வேற கூப்பிட்டு இருக்க. நான் எவ்வளோ பெரிய போலீஸ்காரன், எவ்வளோ பெரிய பைல்வான்ங்கிறது உனக்கே தெரியும். நீ எவ்வளோ பெருசானாலும் இரு, உனக்கு எவ்வளோ பெரிய டேட்டு போடன்னு மட்டும் சொல்லு. ஆமா, எவ்வளோ ரூபாயில இருந்து எவ்வளோ ரூபா வரைக்கும் டேட்டு போடுவேன்? 50 ரூபாயில இருந்து 5000 வரைக்கும் டேட்டு போடுவேன். 5000 ரூபாய் நான் பாடி ஃபுல்லா கவர் ஆயிரும். அப்போ 5000 ரூபாய் எனக்கு டேட்டு போட்டு விடு. ஓ அப்படியா? ஆனா 5000 ரூபாய்க்கு டேட்டு போடுற வரைக்கும் நீ கண்ணை மூடிதான் இருக்கணும், சரியா? கண்ணை மூடி உன் கை என் மேல படுறதுக்காக நான் தவம் கிடக்குறேன் சின்னும், தவம் கிடக்குறேன். இவன் வேற சின்னு உசுறு எடுக்கிறான். சரி, நம்ம கிட்ட இருக்க நிறைய டேட்டாவை இன்னைக்கு இவன் மேல சீச்சி நம்ம கிட்ட இருக்க நிறைய ஸ்டிக்கர் இவன் மேல ஒட்டி விட்டு இதை யூஸ் பண்ணி நம்ம காசு பாத்திர வேண்டியதான். கேட்டா டேட்டுன்னு சொல்லிட வேண்டியதான். ஆமா, வலிச்சா ஒன்னும் பயப்பட மாட்டியே. உன் கை என் மேல பட்டா பஞ்சு மாதிரி இருக்கும். நீ பாட்டுல டேட்டு விட்டு நான் கண்ணை மூடி சொர்க்கத்துக்கே போயிட்டு வரேன். இருடா இரு, இப்ப பாரு. சில மணி நேரங்களுக்கு பிறகு. வாவ், சூப்பர் சின்னும் சூப்பர். திரும்பி படுத்தனால என் முதுகு புல்லா இப்படி வரைஞ்சு வச்சுட்டியே. முன்னாடி ஒட்டினா நான் ஒட்டுறது ஸ்டிக்கர்னு கண்டுபிடிச்சிருவல்ல மூதேவி. அதான் குப்பரை படுக்க விட்டு முதுகுல ஒட்டி விட்டேன். சரி சரி, இருக்கட்டும், முதல்ல 5000 எடு. அன்புக்கு முன்னாடி இந்த 5000 எல்லாம் ரொம்ப கம்மி. நான் உனக்கு ஒரு 50,000 ஜிபே பண்ணி விட்டுருந்தேன். டேய், ஒரு முக்கியமான விஷயம் மறந்துடாத, ஒரு 10 நாளைக்கு குளிக்க கூடாது. 10 நாள் என்ன 10 நாள்? உன் கைப்பட்ட இடத்த பல வருஷமா தண்ணி படாம பாத்துப்பேன். அப்ப சரி, இவனுக்கு ஒட்டின ஸ்டிக்கர் அவ்வளவு ஈஸியா கிளியாது. இவன் டேட்டு இல்ல ஸ்டிக்கர்னு கண்டுபிடிச்சுக்கிட மாட்டான். ஏய் சின்ன பொண்ணு, நீ தான் டேட்டு போடுறியாமே? ஆமா நயன்தாராக்கா, சொல்லுங்க. எனக்கு சின்னதா ஒரு டேட்டு போடணும். நான் வேணா இந்த சேர்ல ஏறி படுத்துக்கவா? என்னது, சின்னதா டேட்டு போடுறதுக்கு இந்த சேர்ல ஏறி படுக்கவா? நல்ல கிராமம், அடிக்கிற வெயிலுக்கு நல்லா வேப்ப மரத்தடியில ஒரு தூக்கத்தை போடலான்னு வந்திருக்கீங்க. கேட்டா டேட்டு போட வந்தேன்னு போய் தானே சொல்றீங்க. பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிட்டாளே. ச்சே, 50 ரூபாய கொடுத்துட்டு அசந்து தூங்கலான்னு பார்த்தா விட மாட்டா போல. என்னடி இது, பெரிய வேப்ப மரம் எங்க வீட்டு முன்னாடி இருந்தா ஒரு வேப்ப மரம் இருக்கு, அதுக்காக நான் அது பக்கத்துல இருக்கவே இல்லையா என்ன? இப்போ உங்களுக்கு வேப்ப மரத்தடி வேணுமா இல்ல கையில டேட்டு வேணுமாக்கா? வேப்ப மரத்தடியில இருந்து ஒரு டேட்டு போடலான்னு ஆசைப்பட்டேன். படுத்துக்கவா? ச்சே, நிக்கிறதுக்கா இம்புட்டு கஷ்டப்பட்டு வந்தோம். சரி, ஏதோ சொல்றா கேப்போம். இந்தா சீக்கிரம் போடு டேட்டுவை. எந்த ஸ்டிக்கர் இந்த மூஞ்சுக்கு ஒட்டலாம்? இந்த ஸ்டிக்கர் தான் இந்த மூஞ்சுக்கு சரியா இருக்கும். டேட்டு எப்படிக்கா இருக்கு? வாவ், என் கையில வலிக்காம ஒரு டேட்டுவா? என்னால நம்பவே முடியல. என்னாலதான் நம்ப முடியல, எப்படி எல்லாரும் இவ்வளவு ஈஸியா ஏமாந்து போறீங்கன்னு. சரி, ஒரு டேட்டுக்கு என்ன ரேட்டு? ஒரு டேட்டு 50 ரூபா தான். ஆனா வலிக்காம போட்டோம் பாத்தீங்களா, அதுக்கு ஒரு 50 ரூபா. டோட்டலா ஒரு 100 ரூபாய்க்கா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த டேட்டுவை 10 நாள் தண்ணியில படாம பாத்துக்கணும். ஒருவேளை நினைச்சிட்டீங்கன்னா அப்புறம் 10 நிமிஷத்துல கரைஞ்சி போகும். என்னடி 10ஆம் கிளாஸ் பிள்ளை பேனாவில் மைய வச்சு பரீட்சை எழுதின மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? இது டேட்டு தானே, இது எப்படி தண்ணியில கரையும்? நானா ஒரு ஃப்ளோல போய் சொல்லிக்கிட்டு போவேன். ஒன்னு ஆளாளுக்கு குறுக்க கேள்வி கேட்டா என்ன போய் சொல்றதுனே தெரியலையே. ஏக்கா, நார்மல் டேட்டு போட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா. நான் இப்ப என்ன டேட்டு போட்டிருக்கேன்? வலிக்காத டேட்டு போட்டிருக்கேன். இந்த டேட்டு ஒட்டுறதுக்கே ஒரு 10 நாள் ஆகும். ஒருவேளை அயத்து மறந்து நீங்க இதை தண்ணியில நினைச்சிட்டீங்களோ அவ்வளவுதான். அதுவும் இல்லாம சாப்பிட்டுட்டு கையை கழுவினீங்கனாலும் தண்ணி பட்டுரும், பாத்திரம் கழுவுனீங்கனாலும் தண்ணி பட்டுரும். முக்கியமா 10 நாள் குளிக்கவே கூடாதுக்கா, குளிக்கவே கூடாது. 10 நாள் குளிக்காம கூட இருந்துடலான்டி, பாத்திரம் கழுவாம எப்படி இருக்கிறது? பாத்தீங்களா, சும்மா காமெடி பண்றீங்க. வீட்டுல என்ன டெய்லி நீங்களா பாத்திரம் கழுவுறீங்க? உங்க புருஷன் தானே கழுவுறாரு, இது ஊருக்கே தெரியுமேக்கா. தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சா? பின்ன என்னக்கா, பல வருஷமா வீட்டுல பாத்திரம் கழுவுறாரு, 10 நாள் கழுவ மாட்டாரா என்ன? போன மாசம் இப்படித்தான் ஒரு காஸ்ட்லி நகை பாலிச கையில போட்டேன். பார்த்தா 15 நாள் கழிச்சு தான் ஃபங்க்ஷனே வருது.
அது வரைக்கும் நகை பாலிசை பாதுகாக்கணுமே. அதான் 15 நாளா என் புருஷன் தான் பாத்திரம் கழுவுனாரு. முக்கியமா பாத்ரூமே சேர்த்து அவர் தான் கழுவுனாருடி. சூப்பர்க்கா, சூப்பர் சூப்பரோ சூப்பர். நல்லதொரு குடும்பம் நாய் வந்து புடுங்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் இது வரைக்கும் டேட்டூ போட்டிருந்தீங்கன்னா மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்க. எத்தனை பேர் டேட்டூ போட்டுட்டு வீடியோ பார்க்குறீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நான்லாம் எறும்பு கடிச்சா கூட தாங்க மாட்டேன். நான் எங்க இருந்து டேட்டூ போடுறது? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு சிலர் நேம் இப்போ நம்ம பார்க்கலாம். கலையரசி, தங்கையா, பிரியா, அன்பு, வைஷு, மோனிகா, மகிஷாலினி மதுரை, ஓவியா, பொன்மலர், முத்துவேல், மகிழ். இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.